இன்னொன்று அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்படுவது இந்த பிஎல்ஓக்கள் எல்லாமே டிஎம்கே மெம்பர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அதனால் அந்த பிஎல்ஓக்கள் வந்து அரசியல் ரீதியாக, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தருக்கே இந்த திமுக பிஎல்ஓ தான் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அந்த பிஎல்ஏ, அந்த பிஎல்ஓவில் பிஎல்ஏக்கள் இது போன்ற செயல்பாடுகளில் திமுகவினர் பெருமளவில் ஈடுபட்டு அந்த வாக்காளர் பட்டியலில் சிக்கலை உண்டு பண்ணுகிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். உண்மையிலேயே இந்த பிஎல்ஓ பணிகளில் அதிமுக நிர்வாகிகள் இந்த பிஎல்ஏ பணிகளில் ஈடுபடுகிறார்களா இல்லையா சார்? இதுல என்னன்னா, யாரை வைத்து எடப்பாடி பழனிசாமி அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை சொன்னாரோ அந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிற போது அவர் சொல்லி இருக்கிறார், அவர் திமுகவாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் எங்களுக்கு உதவி செய்தார், என்னால் அதை முழுமையாக ஃபார்ம் ஃபில் பண்ண முடிந்ததற்கு காரணம் அவர் செய்த உதவி. இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், எங்கள் பிஎல்ஓக்கள் திமுக அதிமுக அல்லது காங்கிரஸ் பிஜேபி இப்படி எல்லாம் பார்க்கறது இல்ல. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமான வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்பதை தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கட்சியின் தலைவராக எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார். நாங்கள் உட்பட, தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட எங்க வார்டுல எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அதிமுக நிர்வாகிகளாக இருந்தாலும் ஏனைய இயக்கங்களின் நிர்வாகிகளாக இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு நாங்க தர்றோம். நீங்க வந்து நீங்க நிறைய கட்சியினுடைய நிர்வாகிகள் அவங்களுக்குள்ள பிஎல்ஓ அவங்களுக்குள்ள அந்த வாக்காளர் படிவத்தை அவங்க நிரப்புறாங்க. சில இடங்கள்ல நாங்க கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம், பட் எல்லாருக்கும் நாங்க கொடுக்கறது இல்ல. பிஎல்ஓஸ் பெரும்பாலும் அவங்க கொடுக்கறாங்க. ஒரு 50 ஃபார்ம். இப்ப பாருங்களேன், இந்த எஸ்ஐஆர்ல உள்ள சிக்கல் பாருங்க. முதல்ல பூத் லெவல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய சாவடி, அந்த வாக்குச்சாவடியினுடைய நிலை அலுவலர் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். நாங்க இப்ப முந்தா நாள் ஒரு சட்டம் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் 50 ஃபார்ம் கொடுக்கலாம் நாங்க சொன்னாங்களா. அப்ப உங்கள்கிட்ட திட்டமிடுதல் தெளிவாக இருந்தால் ஏன் நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வரீங்க, ஒவ்வொரு நடைமுறையை கொண்டு வரீங்க? ஆன்லைன்ல இல்லன்னு நீங்க அப்புறம் ஆன்லைன்ல கொண்டு வந்தீங்க, கொண்டு வரீங்கல்ல. இப்ப இதுல என்ன சிக்கல்னா தம்பி, அதாவது நம்ம நிரப்பி கொடுக்கிறோம், இதே மாதிரி ஏறத்தாழ 6.5 கோடி மக்கள் நிரப்பி கொடுக்க இருக்கிறாங்க, நிரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த படிவத்தை நிரப்புற பெரிய குழப்ப சிக்கல் இருக்கா சார்? எளிமையான கேள்விகள் தான் ஒரு தரப்பு சொல்றாங்க, ஆனா கடினமான புள்ளி விவரங்கள் எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. உண்மையிலே அவ்வளவு ஃபுல்லா பண்றது வந்து அவ்வளவு தூரம் கடினமா இருக்கா சார்? அது சிக்கல். ஏன்னா அவங்க கேட்டிருக்க கேள்வி இப்ப என்னன்னா பாருங்க, முதல்ல எடுத்த உடனே அவங்களே உங்க போட்டோவை ஒட்டி உங்க பேரு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆமா உங்க அப்பா பேரு உங்க இதுகளை மட்டும் நீங்க நிரப்பணும்னு சொல்லிட்டாங்க. ரைட். அதுல அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 2வது ஒரு கட்டம் 3வது ஒரு கட்டம் இருக்கு. இந்த 2வது கட்டம் யாருக்கு அப்படின்னா 2020 நமக்கு 2002 2005 ஓட்டு போட்டவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு அடுத்த கட்டம் நிரப்பணும். ஓகே. இப்ப இதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து புதுசா வாக்காளரா வந்து சேர்றேன் 2008 2002 2005 இல்ல. அப்போ எனக்கு டேட்டாவை நிரப்ப சொல்றீங்க, கரெக்ட். ஆனா அதுல இன்னொன்னு என்ன கேக்குறாங்க, அப்படி நீங்க இப்ப மட்டும்தான் 2002 2005 இல்லாம இப்பதான் வாக்காளரா சேர்ந்தீங்க அப்படின்னா 2002 2005 உங்கள் உறவினர்கள் யார் வாக்களித்தார் என்பதை இங்க சொல்லணும். உறவினர்னா யார் தம்பி? குடும்பத்தில் உள்ளவங்க, தாய் தந்தை. உறவினர்னா இப்ப அப்பாவை கேக்குறீங்க ரைட்டு, அம்மாவை கேக்குறீங்க ரைட்டு, ஏன் மாமா மச்சானும் தானே எனக்கு உறவினர். ஆமா. அப்ப நீங்க எதை ஆத்தரைஸ் பண்றீங்க? உறவினர்னு சொன்னா தம்பி, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இப்ப இருக்க வழக்கப்படி ஒரு குறிப்பிட்ட சாதி எல்லாருக்கும் சொந்தக்காரனா இருப்பான், அவன் சாதிக்குள்ள. இன்னும் சொல்ல போனா பலரும் அதுல உறவினர்கள் இருக்கிறாங்க. உறவுன்னு நீங்க மீன் பண்றது எதை? கணவன் மனைவியா, அப்பா அம்மாவா, அண்ணன் தம்பியா, மாமே மச்சானா, எந்த உறவு? நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்கணும். உறவினர் அப்படின்னா அது வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்று ஒரு குடும்பத்து உறவை மட்டும் சொல்லுகிறது. அப்படி நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா இப்ப நான் வந்து எங்க அண்ணன் உறவு, அக்கா உறவு, தங்கச்சி உறவு, அப்பா உறவு, அம்மா உறவோட நின்னு போயிரும். நீ உறவினர்னு கேட்டிருக்கிறதுக்கு உறவினருக்கு என்ன மீனிங்? அது அங்க ஒரு சிக்கல் வருதா? இதுல இன்னொன்னு பாருங்க,
ஒரு 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 நிகழ்வு, ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க, ஆண் பெண். ஆண் குழந்தை அவங்க அப்பா பேரை உறவினர்னு போட்டு எழுதி கொடுத்தான் அப்பான்னு. அவங்க அப்பா பேரு இப்ப நான் ஏன் இதையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, அசியூம் பண்ணுவோம். இப்ப என் பையன் அவன் என் பேரை அப்பா கான்ஸ்டன்டைன் உறவினர் அப்பா அப்படின்னு சொல்லி போட்டு உறவின் முறையை போட்டு கொடுத்துட்டான். இப்ப என் பொண்ணு இதே மாதிரி கான்ஸ்டன்டைன் அப்பா உறவு முறை, அப்பா உறவு முறை. இப்ப 2வது கொடுத்தது அக்செப்ட் பண்ணப்படல. ஏன்னா ஏற்கனவே இவர் பெயரில் ஒருவருடைய டேட்டா அங்க லிங்க் ஆயிருக்கு. இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்றது புரியுதா? புரியுது. ஒரு குடும்பத்துல இருவர் ஒருவரை குறிப்பிட முடியாது, ஒரே குடும்பத்துல குறிப்பிட முடியாது. அதுல அப்செக்ட் பண்ணுது. அப்போ இப்ப நான் அப்பா ஒரு பிள்ளைக்கு அம்மா ஒரு பிள்ளைக்கு சொல்லணும். சப்போஸ் இந்த 2 பேர்ல ஒருத்தர் இல்ல, அந்த வீட்டுல 2 பிள்ளை இருக்கு, அவன் இப்ப யார சொல்லுவான்? அப்ப உங்களுடைய ப்ராசஸ் முழுசு ஹம்பக்கு. நீங்க முற்றிலும் ஒரு ஏமாற்று வேலையை செய்றீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தம்பி. அதாவது நல்லா பாருங்க, 5ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த 6.25 கோடி பேரையும் இவங்க ப்ராசஸ் பண்ணணும். ஆமா, ரைட்டா? அந்த நிமிடம் வரைக்கும் இவங்க டேட்டாவை என்ட்ரி பண்ண ஆரம்பிக்க முடியாது. ஓகே, கரெக்ஷன் வரலாம், சரியாகலாம், போலாம், வரலாம். ஆனா 5ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதிக்கு 4 நாள் தான். இந்த 4 நாளைக்குள்ள நீங்க 6.25 கோடி டேட்டாவை எப்படி என்டர் பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்க. 6 நாளைக்குள்ள என்ட்ரி பண்ணி அந்த டிராஃப்ட் ரோல் வெளியிடுறாங்க. 5 நாள் தம்பி, 5 நாள்ல 5ஆம் தேதி 4ஆம் தேதி முடிக்கிறாங்க, 9ஆம் தேதி வெளியிடுறாங்க. இந்த 5 நாளையில எப்படி நீங்க என்ட்ரி பண்ண முடியும்? இது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ நீங்க எனக்கு தெரிந்து இவர்கள் ஏற்கனவே நமக்கான வாக்காளர் பட்டியலை தயாரித்து விட்டார்கள். யாரை நீக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை நீக்கி விட்டார்கள், யாரை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை சேர்த்து விட்டார்கள். அந்த டேட்டா பேஸ் அவர்களிடம் இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ள சிலரை அவர்கள் அடையாளம் கண்டிருந்தால் அவர்களை நீக்கிவிட்டு அந்த டேட்டா பேஸ் ரெடியா இருக்கும். டிசம்பர்ல புதுசா சேர்க்கலாமா சார்? டிசம்பர்ல புதுசா சேர்க்கலாமா? அது விடுபட்டு போய் நீங்க போய் திரும்ப கொடுத்து அவங்க அந்த 1 மாசத்துக்கு பிறகு தானே ஃபைனலா தர்றாங்க. இது எதுக்குன்னு கேக்குறேன். இன்னொன்னு முக்கியமானது தம்பி, தமிழ்நாட்டுல 13வது சார்ட் எது, அடையாள சான்று எது அப்படின்னா, நீங்கள் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த அடையாளத்தை காட்டலாம். இருக்கா?